ஓம் சிவசித்தாய நம. நாம் அடுத்து காண இருப்பது மூலன். நட்சத்திரத்துல மூல நட்சத்திரம்னாலே பயப்படுவாங்க. திருமண பொருத்தம் பார்த்தா மூல நட்சத்திரமா பண்ணுவாங்க. அடடா, மாமனாருக்காக மாமியாருக்காக மூலையில உட்கார வச்சிருப்பாங்க. இவர் மூல நட்சத்திரத்தில் அவதரிச்சாரெல்லாம் தெரியாது. ஆனா இவர் பேரை உச்சரிக்கிறவங்களுக்கு எந்த நட்சத்திரத்தாலும் பாதிப்பு வராது. ஏன்னா ஐயாவுடைய பெயர் திரு என்பது அடைமொழி. இங்கு எல்லாருக்கும் திரு என்ற சொல் சித்தர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. இவருக்கு மட்டும்தான் திரு என்ற சொல். ஏன்னா 12 திருமுறைகள்ல இவருடைய திருமுறை ஒன்றாய் கோர்க்கப்பட்டிருக்கு. மற்ற சித்தர்களுடையது கிடையாது. திருமந்திரம் 12 திருமுறைகள்ல நம்பியாண்டவர் நம்பிக்கை தொகுக்கிறாரு. இந்த இன்றைக்கு சொல்லக்கூடிய சிவபுராணத்திலிருந்து திருவாசகமும் தேவாரமும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. தில்லைகளை பூட்டி வச்சுட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. எம்பெருமான் எங்களை எல்லாம் கட்டியாண்ட எங்கள் மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய காலத்திலே மீட்டு தந்த திருமுறைகள். அந்த திருமுறைகளை அவன் கேட்க போகும்போது ஆலயத்தினுடைய அவர்கள் விதிப்படி, அவர்கள் முறைப்படி 4 கேட்டால் தருகிறோம் என்று கூறிவிட்டார்கள். எங்கு போய் தேடுவது 4? மாமன்னனுக்கு ஒரு அற்புதமான யோசனை. 4 வருகிறேன், நீங்கள் அறையை திறப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று. அங்கு இருக்கக்கூடிய வேத விற்பனர்களுக்கும் ஆலயத்தை பாதுகாத்து ஆலயத்தின் இறைமேனியை தீண்டுபவர்களுக்கும் ஒரு அச்சமே. எப்படி வருவார்கள்? மாமன்னன் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட திருமேனிகளை கொண்டு வந்து நிறுத்தி 4 வந்திருக்கிற எங்கே என்று காட்டும்போது ஒவ்வொரு திறந்து காட்டும்போது அவர்களால் இது திருமேனி உற்சவர் சிலை என்று ஒப்புக்கொள்ள முடியவில்லை. வந்துவிட்டார், திறந்து விட்டார்கள். அப்படி திறக்கப்பட்டதிலே கிடைத்த சொச்சங்கள் தான் இன்றைக்கு திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருமுறைகளில் 12 எந்த சித்தருக்கும் இல்லாத இவர் மட்டுமே, இவருடைய பாடல்கள் மட்டுமே திருமந்திரம் 12 திருமுறைகள் கோர்க்கப்பட்டுள்ளது. நம்பியாண்டவர் நம்பி மூலமாக கோர்க்கப்பட்டுள்ளது. ஏன்னா ராஜராஜ சோழன் மீட்டு கொடுத்ததெல்லாம் நம்பியாண்டவர் நம்பி தொகுத்தார். அந்த வகையிலே திருமந்திரம் என்ற ஒரு நூல் எல்லா சித்தர்களுமே ரசவாதங்கள், காப்பியங்கள், மருத்துவ நூல்களை எல்லாம் இயற்றியிருக்கிறார். அந்த வகையிலே இவருடைய பாடல்களை 3000 பாடல்கள், இந்த 3000 பாடல்களை ஆண்டுக்கு ஒரு பாடலாக இயற்றியதாக சொல்லப்படுகிறது. நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது எத்தனை ஆண்டு காலத்தில் எழுதப்பட்டது என்பது பின்னோக்கி செல்வதை விட கிடைத்திருக்கும் அரிய சொற்களை முன்னோக்கி பயணிப்போம். ஏனெனில் இங்கு பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவன் பேச்சையா தண்ணியில எழுதி வைக்கணும், அவன் சொல்றது காத்துல தாண்டா இருக்கணும். இது உண்மையான சொல். ஏன் அப்படி சொல்ல வரான் அப்படின்னாக்கா, ஒரு மனிதனுக்கு எப்பொழுது சோர்வு தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அவன் சிந்திக்க துவங்குகிறான். சிந்திக்க துவங்கும்போது பின்மண்டையிலே இருக்கக்கூடிய நாள சுரப்பிகள் வேலை செய்கின்றன. அப்படி வேலை செய்யும் போது அவன் படிக்காத பல விடயங்கள் இந்த பிரபஞ்ச காற்றிலே உலவிக் கொண்டிருக்கின்றன. அதுதான் காற்றில் உள்ளது. மனிதனுக்கு எட்டாத பல விடயங்கள் இன்றைக்கும் ஞானத்திரளாக இந்த காற்றிலே உயிரணுக்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது, வீசிக்கொண்டிருக்கிறது, வளம் வந்து கொண்டிருக்கிறது. கற்றாரை கற்றாரை காமுறுவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளில் எவர் ஒருவருக்கு அரிய சிந்தனையிலே தன்னுடைய ஆழ்ந்த நிலையில் உட்கார்ந்து சிந்திக்கிறாரோ, சித்த பெருமக்கள் காற்றிலே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ரகசியங்களை அவருடைய மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே அனுப்பி சிந்தனை தூண்டி இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே. இந்த அரிய சிந்தனை தூண்டக்கூடிய புலன்கள், அந்த ஆற்றல்கள் காற்றிலே மறைந்திருக்கின்றன. அதனாலதான் சொல்லுவாங்க, கல்லாத விடயங்கள் காற்றிலே பல கலந்துள்ளன என்று. அப்படி கலந்துள்ள விடயங்களிலே திருமூலருடைய 3000 பாடல்கள் ரொம்ப அபூர்வமானது. நீங்க இந்த 3000 பாட்டை படிச்சிட்டீங்கன்னா
நீங்க எதையுமே தேட மாட்டீங்க. எதுவுமே தேடுறது இருக்காது. ரொம்ப அழகா எழுதுவாரு. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் ஓர் உரை இன்னுரை தானே திருமூலர் அழகா சொல்றார். இதை விட எளிமையா சொல்ல முடியும். நாம உணவு உண்ணும் போது யாராவது வந்துட்டாங்கன்னா, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அள்ளி கொடுக்கிறார். இந்த தர்மத்தில் உங்களை கொண்டு செல்வதற்காக அவர்கள் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நல்ல வாசனையான பூவெல்லாம் வாங்கி போட சொல்லல. இறைவருக்கு பச்சிலை, சிவபெருமானுக்கு வில்வாய், எங்க அப்பன் நாராயணனுக்கு துளசி வை, அம்பாளுக்கு வேப்பிலை வை, முருகனுக்கு விபூதி பச்சை பன்னீர் அளவை, விநாயகருக்கு அருகம்புல்வை, இறைவருக்கு ஒரு பச்சிலையை தான் கொடுக்க சொன்னாங்களே என்று பூக்களை அல்ல. அந்த பூவை கூட உன்னால் பறிக்க, அதாவது இந்த பச்சிலையை கூட பறிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்குறது இல்லை. இன்றைக்கு பணம் கொடுத்து வாங்குறோம். நடைபாதையிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை இவையெல்லாம். இறைவருக்கு ஒரு பச்சிலை. சரி, இதுவும் நீ தேடி போய் ஆலயத்துல கொடுக்கணும், அதுவும் உனக்கு சிரமம். யாவர்மாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, போகும்போது ஒரு பிடி புல்லெடுத்து எங்க பசு இருந்து கொடுத்துருப்போம். உங்களை எப்படி தர்மத்தின் வழியாக உங்களை மேன்மைப்படுத்துவது என்பதற்காக எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காங்க. சரி, பசு கூட உன்னால் கொடுக்க முடியாது. யாவர்க்குமாம் ஓர் சொல் இன்னுரை தானே, நல்ல சொற்களை பேசும். இதை விட திருமூலருக்கு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நிறைய 3000 பாடல்களுமே சிவ சிவ என்றிட தீவினையாளார், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்றிட சிவகதி தான் என்று சொன்னார். சிவ என்ற சொல்லை நீங்கள் சொன்னால் வசி என்று வரும். எங்கே வசிக்கணும்? உலகத்தில் வசி. மாண்டு விடாதே, மாய்ந்து போகாதே, வசி. அப்படி ஒரு எழுத்துக்குள்ளே வித்தை கொண்டவர்கள் சித்தர்கள். அப்படி எழுத்து வித்தையிலே எண்ணற்ற புலமையும் கீர்த்தியும் எளிய பாமரனுக்கு புரியக்கூடிய அளவிலே 3000 பாடல்கள் திருமந்திரங்களாக ஏற்றினார். ரசவாதங்கள், வித்தைகள், காப்பியங்கள், மருத்துவ நூல்கள் பலவற்றை ஏற்றிருந்தாலும் இன்றைக்கு திருமூலருடைய ஒரு சொல் உலகம் முழுமையும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பே சிவம். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலா, அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவம் என அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார். ரொம்ப பேருக்கு தெரியும் அன்பே சிவம் சொல்லுவாங்க. எழுதியவர் எம்பெருமான் திருமூலர். அப்படி இவருடைய சொற்கள் இன்றைக்கும் காற்றிலே வலம் வந்து கொண்டிருக்கிற, தெரியாமலே பல பேர் சொல்லுகிறார். அந்த அன்பே சிவம் என்ற சொல்லை மக்களுக்கு புகட்டியவர், ஊட்டியவர் திருமூலர் என்ற திருநாமம். அப்படி மக்கள் எப்படி நல் வழியில் நடக்க வேண்டும். இங்கு பிறந்த, அதாவது உலகத்தினுடைய குரு பாரதம். ஏன் நீ எங்க வேணா பிறக்கலாம், மனிதனாய் வாழலாம், அல்லது செல்வ வளத்தோடு வாழலாம். ஆனா ஞானவானா வரணும் பாரதத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தட்சிண பாரத்துக்கு வரணும். தட்சிண பாரதம் என்பது தென்பகுதி, பாரத்தினுடைய தென்பகுதி. தட்சிண பாரதத்துல தான் அந்த இறையாற்றல் நிரம்பி இருக்கிறது, ஞானம் நிரம்பி இருக்கிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய வான்வெளி சாஸ்திரங்கள், பஞ்சதந்திரங்கள், பஞ்சபூத சக்திகள், இன்றைக்கு இத்தனாம் தேதி அமாவாசை வரும், இத்தனாம் தேதி இந்த நட்சத்திரம், இத்தனாம் தேதி மழை வரும், இதெல்லாம் குறிப்பிட்டு எழுதியவர்கள் சித்தர்கள். அதை இன்றைக்கும் பெருமக்கள் பின்பற்றி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அரிய நோக்கோடு வான்வெளியும் விண்வெளியும் மண்ணையும் விண்ணையும் நினைத்த திருமூலரை வணங்கி திருவருளை வேண்டி அடுத்ததாக உதம்பையிடம் வரும். திருமூலர் என்ற சொல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர் மூலன் என்று சொல்வார்கள். இவருடைய இயற்பெயர் சுந்தரர் என்பது. இவர் ஆடு மேய்ப்பவர், மாடு மேய்ப்பவராக இருந்து பல உடல்களில் கூடு வித்து கூடு பாய்ந்து வசித்தவர். இவருடைய நட்சத்திரமாக அவிட்டம், சித்திரை, மிருகஸ்ரீடம். இந்த 3 நட்சத்திரம் பாருங்கன்னா, மிருகஸ்ரீடம் சீக்கிரம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அவங்கள வசியம் பண்ண முடியாது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களை நீங்க ஏமாற்றவே முடியாது. அதே மாதிரி பாருங்கன்னா சித்திரை,
அதாவது மனிதனுக்கு எப்போது நித்திரை வருகிறதோ அதை திறப்பது சித்திரை, விழிப்போடு இருக்கக்கூடியது. ஆக அவருடைய நட்சத்திரங்களோடு விழிப்பானவை. வாருங்கள், உங்களுடைய நட்சத்திர நாளில், ஜென்ம நட்சத்திர நாளில், முக்கியமாக ஆங்கில புத்தாண்டு இன்றைக்கு நடைமுறையாக வழக்கமாக பின்பற்றி கொண்டாடி வருகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்கள் நட்சத்திர நாளில் இவ்வாலயத்திற்கு வந்து உங்களுடைய நட்சத்திரத்தை அன்று உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி வந்து அபிஷேகம் செய்து வாழ்வில் ஏற்றம் காணுங்கள். வாருங்கள் அன்புடன்.